ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ராப்பராக ட்ரா பண்ணுறது, அதை ட்ரா பண்ணுறதுக்கான என்னோட 3 ஃப்ரேம் ஒர்க்கையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அனலிசிஸ் பண்ணுறதுக்கான 3 பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், ரேஞ்சிங் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கான்செப்ட்ஸை வச்சு நீங்கள் டெய்லி, ஹவர்லி, வீக்லி எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் ட்ரேட் பண்ணலாம். இந்த கான்செப்ட்ஸை வச்சு நீங்கள் ஸ்டாக்ஸில் மட்டும் இல்லாமல் கமோடிட்டிஸ், கிரிப்டோ, கரன்சி அந்த மாதிரி எந்த ட்ரேடிங் மார்க்கெட்டில் வேணால் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட இதில் சொல்லித்தர கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். நாளையிலேருந்தே இதை அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணி பார்க்கலாம், பட் வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சப்போர்ட் அப்படின்னா எந்த இடத்துல பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்களோ அந்த ஜோனை நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவாக இருப்பாங்களோ அந்த ஜோனை நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் வரைகிறேன். ஸோ சப்போர்ட் ஜோன் வரைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இந்த ஜோனில் ப்ரைஸ் வருதோ அப்போல்லாம் பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆக்டிவேட் ஆகி ப்ரைஸை இதுக்கு கீழே விழாமல் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த 3 ஜோன்லையுமே பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகி இந்த ப்ரைஸ் இதுக்கு கீழே விழாமல் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற ஜோன். ஸோ மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைகிறேன். ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் இந்த இடத்துல வருதோ பாருங்க, இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது, அப்புறம் இந்த இடத்துல வருது. ஸோ இந்த 3 இடத்துலுமே செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலே ப்ரைஸ் மேலே போகாமல் அதை ரெசிஸ்ட் பண்ணி அதுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஜோனை நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பையர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற இடம் சப்போர்ட், செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்கிற இடம் ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸை அதுக்கு மேலே போக விடாமல் பண்ணுறதுனால இந்த ஜோனை நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ப்ரைஸை இதுக்கு கீழே போக விடாமல் ட்ரை பண்ணுறதுனால இதோட ஜோனை நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸாக மாறுது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக மாறுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸாக மாறுது அப்படின்றது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் நமக்கு டார்கெட், ஸ்டாப் லாஸ், என்ட்ரி, எக்ஸிட் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சார்ட் பாருங்கள். இந்த சார்ட் ஜஸ்ட் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் வரைகிறேன். ஓகே, இந்த சப்போர்ட் ஜோனு வரைஞ்சிட்டேங்க. ஸோ ப்ரைஸ் எப்போல்லாம் இந்த ஜோனுக்கு வருதோ அப்போல்லாம் பையர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுறாங்க. ரைட், ப்ரைஸ் எப்போல்லாம் இந்த ஜோனுக்கு வருதோ அப்போல்லாம் பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகி ப்ரைஸை மேலே அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே ப்ரைஸ் போகாமல் பார்த்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கூட பாருங்கள், இந்த இடத்துல ப்ரைஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிட்டு, பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த சப்போர்ட் ஜோன் வீக் ஆகிடுது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ரைஸு பிரேக் ஆகி ஸ்டாக்கோட ப்ரைஸு கீழே போக ஆரம்பிச்சிட்டு, கீழே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல திருப்பியும் ப்ரைஸ் வருது. பட் இதுக்கு முன்னாடி இருக்கு நம்ம வரைஞ்ச சப்போர்ட் ஜோனை நான் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி இந்த ஜோனு இங்கே சப்போர்ட்டாக இருந்தது இங்கே ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சுன்னு பாருங்க. இங்கே எப்படி ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சுன்னு நீங்களே பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ப்ரைஸ் இப்போ மேலே போக முடியல. இங்கே வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து கீழே போக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஜோனுக்கு வந்தவொடனே, இந்த ஜோனுக்கு வந்தவொடனே அகைன் கீழே போகுது, இந்த ஜோனுக்கு வந்தோடனே அகைன் கீழே போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த சார்ட்டை பாருங்க. இது எதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக மாறுது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரெசிஸ்டன்ஸ் எப்படி சப்போர்ட்டாக மாறும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ட்ரா பண்ணுறேன். ஏன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்? எப்போல்லாம் ப்ரைஸ் இந்த இடத்துல வருதோ அப்போல்லாம் செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகி ப்ரைஸை கீழே புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கீழே புஷ் பண்ணி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் ஆகிட்டு, ரைட். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் கொஞ்சம் தூரம் மேலே போகுது. அகெயின் இந்த ப்ரீவியஸாக ட்ரா பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஜோனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பாருங்க, கரெக்டாக இந்த ஜோனில் வந்துட்டு இப்போ இதுக்கு கீழே ப்ரைஸ் வராமல் ப்ரைஸ் கண்டினியூ ஆகி மேலே போகுது. ஏன்? இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்த இந்த ஜோன் தான் இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இந்த ஜோன் இப்போ சப்போர்ட்டாக மாறிடுச்சு. முன்ன இதே ஜோன் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்படி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக மாறும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறும். ஏன் இது ஒர்க் ஆகுது? எப்படி ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது, சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது ஃபியூச்சரில் அப்படின்றத நான் இப்போ ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த சார்ட்டே தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் வரைகிறேன். ஓகே,
அத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். இந்த சப்போர்ட் ஜோனும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்க, எப்போலாம் பிரைஸ் வந்து இந்த ஜோன் கிட்ட வருதோ, அப்போலாம் பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகி பிரைஸ புஷ் பண்ணிட்டே இருந்தாங்களா மேல. ஸோ வந்து அவங்க அத பிரிவென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பிரைஸ் கீழ விழுறத பிரிவென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்தப்போ பை எல்லா பையர்ஸும் என்ன நெனச்சிருப்பாங்க, இந்த சப்போர்ட் ஜோன் வந்த உடனே பிரைஸ் இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா பிரைஸ் மேல போக போகுதுன்னு நெனச்சு ட்ரேட் எடுத்துப்பாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் வந்து கீழ போயிடுச்சு. ஓகே. கீழ போனோனே இங்க வாங்குன பையர்ஸ் எல்லாருமே லாஸ்ல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஸ் எ காமன் மேன், காமன் ரீட்டெய்லர் அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பிரைஸ் வந்து மேல வந்து நமக்கு பிரேக் ஈவன்ல வந்தா வித்துடுறேன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜில இருப்பாங்க. ஸோ பிரேக் ஈவன் வர வரைக்கும் வெயிட் பண்ண உடனே ஸ்டாக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே இந்த ஜோன்ல பிரேக் ஈவன்ல வந்துருச்சு. ஸோ இந்த பிரைஸ்ல என்டர் ஆனாங்க. இந்த பிரைஸ்ல பிரேக் ஈவன் ஜோன்ல வந்துருச்சு. பிரேக் ஈவன் ஜோன்ல வந்த உடனே அவங்க இந்த ஸ்டாக்க வித்துருவாங்க. ஸோ அவங்க விக்கும்போது இங்க ஒரு செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆகும். ரைட்? இங்க ஒரு செல்லிங் பிரஷர் கிரியேட் ஆகும். இது ஒரு ரீசன். ஸோ இங்க செல்லிங் பிரஷர் 2 பேர்கிட்டேருந்து வருது. ஒண்ணு இந்த இடத்துல பை பண்ணவரு, இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்த உடனே வித்துடலாம் அப்படின்னு விக்கிறவரு ஒருத்தரு. இன்னொரு செல்லிங் பிரஷர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆல்ரெடி செல்லர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்? ஆல்ரெடி இந்த சப்போர்ட் இப்போ இது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்த உடனே செல்லர்ஸும் செல்லிங் பிரஷர போட்டு இந்த பிரைஸ கீழ புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கேத்த மாரியே ஸ்டாக்கும் கீழ போகுது. அகைன் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து மீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்டாக் திருப்பி கீழ தான் போயிருக்கும். ஓகே. இது மாரி தான் இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ஆயி இந்த தியரி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நான் எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்ன எப்படி டிரா பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறேன். ஏன்னா நெறைய ட்ரேடர்ஸ் ஈவன் இப்போ கூட நீங்க சோஷியல் மீடியால போய் பாருங்க, இல்ல Twitterல வேற எங்கேயாவது போய் பாருங்க. அவங்களோட அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு சார்ட் போடுவாங்க. அத பார்த்தா ஃபுல்லா லைன்ஸா இந்த மாரி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாரி நீங்க லைன்ஸ் வரைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஷன் தான் கிடைக்குமே தவிர, எந்த வகையான ரிசல்ட்ஸும் உங்களால ட்ரேடிங்ல பார்க்க முடியாது. இந்த லைன்ஸ் பார்க்குற எல்லா இடத்துலயும் லைன்ஸ் வரைஞ்சு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வரும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா வரைஞ்சிருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் ஆன உடனே நீங்க ட்ரேட் எடுப்பீங்க. உடனே உங்க மைண்ட் என்ன சொல்லும்? மேலேயே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கே! அப்போ இந்த ட்ரேடு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகாதா? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்துரும். ஸோ இந்த ட்ரேட ஒண்ணு நீங்க எடுக்க மாட்டீங்க. இல்ல ஹெசிடேட் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் ஸ்டாக் வந்து ஹையர் பிரைஸ்ல போயிடும். இல்லையா? ஸோ இந்த மாரி அனாலிசிஸ் பேரலிசிஸ பண்ணாதீங்க. எப்பவுமே ட்ரேட் எடுக்கும்போது உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிளா இருக்கணும். பர்ட்டிகுலர்லி சார்ட் செட்டப் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கணும். 1 ஆர் 2 இண்டிகேட்டர்ஸ் நாட் மோர் தென் தட். நெக்ஸ்ட் அப்போ எப்படி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வரையறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்க நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் கிளியர் லெவல்ஸ். இப்போ இந்த சார்ட்ட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சார்ட்ல கிளியர் லெவல்ஸ் என்னென்ன இருக்கு? நான் ஏரோல மார்க் பண்றேன். இது ஒரு கிளியர் லெவல். ஹைஸ் மட்டும் மார்க் பண்றேன். இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது அண்ட் இது. ஸோ மொத்தமா 6 ஹை இருக்கு. ஓகேவா? அதே மாரி லோல நான் உங்களுக்கு லோஸ் மார்க் பண்றேன். கிளியர் லோஸ். 1, 2, 3 இந்த இடத்துல ஒரு லோ, இந்த இடத்துல ஒரு லோ, இந்த இடத்துல ஒரு லோ. இது கூட நீங்க ஒரு லோவா கன்சிடர் பண்ணலாம். இதையும் நீங்க ஒரு லோவா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது கிளியர் லெவல்ஸ மார்க் பண்றது. கிளியர் ஹைஸையும், கிளியர் லோஸையும் மார்க் பண்ணிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோன்ஸ மார்க் பண்ணணும். அது என்ன ஜோன்ஸ்? ஏன் லைன் சொல்லாம ஜோன் சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் ஒரு லைன் தான் வரையறாங்க. அந்த லைன்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த லைனுக்கு மேலேயும் கீழயும் இருக்கும். ஸோ சில பேர்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. விக்ஸ் எடுக்கணுமா? இல்ல பாடி க்ளோஸ் ஆகணுமா? அப்படின்ட்டு. அந்த கன்ஃப்யூஷனே வேணாம். யூ ட்ரா எ ஜோன். இப்போ நான் இங்க இந்த ஹைஸ்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஜோன் தான் வரைய போறேன். நான் இங்க ஒரு ஜோன வரைஞ்சுட்டேன். ஓகே. அதே மாரி லோஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ஜோன் வரையறேன். ஜோன் வரைஞ்சுட்டேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ ஜோன் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஜோனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறோம்னா, ஆஸ் மெனி ஆஸ் டச் பாயிண்ட்ஸ் வரா மாரி அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஜோன் இங்க இருக்கு இல்லையா? இந்த ஜோனை நான் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றேன். இந்த ஜோனை ஜஸ்ட் நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ தட் ஆஸ் மெனி டச் பாயிண்ட்ஸ் ஆஸ் பாசிபிள்.
ஓகே. இப்ப இது முதல்ல இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல டச் பாயிண்ட் வரல இல்லையா? ஸோ இப்போ நான் இப்படி வைக்கும்போது நெறைய டச் பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட்டு. இங்க ஃபர்ஸ்ட் டச் பாயிண்ட் இல்லாம இருந்துச்சு. ஜோன் அட்ஜஸ்ட் பண்ணதும் இங்க ஒரு டச் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இங்க ஒரு டச் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு ஜோனா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ லோஸ அட்ஜஸ்ட் பண்ணி ஜோன் வரையலாம். ஆல்ரெடி இந்த ஜோன் நான் வரைஞ்சிருக்கேன். இத எப்படி நான் அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்றத காமிக்கிறேன். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆஸ் மெனி டச் பாயிண்ட்ஸ் அஸ் பாசிபிள் நம்ம வரைஞ்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா கேண்டில்ஸுமே டச் ஆயிருச்சு. இந்த இடத்துல எல்லா கேண்டில்ஸும் டச் ஆயிருச்சு. இந்த இடத்துல ஒரு டச் பாயிண்ட், இந்த இடத்துல டச் ஆயிருக்கு. இந்த லோவும் டச் ஆயிருக்கு. இந்த லோ டச் ஆயிருக்கு. இந்த லோ டச் ஆயிருக்கு. ஆனா இந்த லோ நம்ம டச் பண்ணல. ஏன் அப்படின்னா, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த லோவ நம்ம கஷ்டப்பட்டு இவ்ளோ பெரிய ஜோனாலாம் வரையக்கூடாது. இந்த ஜோன்ஸ் வரையறது அப்படின்றது ஒரு ஆர்பிட்ரி ஒரு ஆர்ட் தான். நீங்க போக போக பிராக்டிஸ் பண்ண உங்களால கரெக்ட்டான டச் பாயிண்ட்ஸ ஈஸியா வரைய முடியும். உங்களுக்கே தெரியும் எது கரெக்ட்டான டச் பாயிண்ட்ஸ், எது வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றது. ஸோ இந்த லோவ நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜோன் வந்து ரொம்ப பெருசாயிடும். ஸோ அதனால நம்ம இந்த லோவ இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ என்னோட 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரேம்வொர்க் என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளியர் ஹைஸ் மார்க் பண்ணணும். தென் ஜோன் வரையணும். லைன் வரையக்கூடாது. ஜோன் வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஜோனை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ தட் மெனி டச் பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஜோனை அட்ஜஸ்ட் பண்ணதுனால தான் இந்த இடத்துல ஃபுல்லா நமக்கு டச் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ பாஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட ஐஸ் வச்சு இந்த இடத்துல எங்கெல்லாம் நம்மளால சப்போர்ட் ஜோன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைய முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கிளியர் ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணணும். ஸோ கிளியர் ஹைஸ் எங்கெங்க இருக்கு? இங்க ஒரு ஹை இருக்கு. இங்க ஒரு ஹை இருக்கு. இங்க ஒரு ஹை. இங்க ஒரு ஹை. இங்க ஒரு ஹை. இங்க ஒரு ஹை. லோஸ் எங்க இருக்கு? இங்க ஒரு லோ. இங்க ஒரு லோ. இங்க ஒரு லோ. இங்க ஒரு லோ. இங்க ஒரு லோ ஜோன். ஸோ நெக்ஸ்ட் என்ன? நமக்கு ஜோன் வரையணும். லைன் வரையாம ஜோன் வரையணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜோனை வரைஞ்சிடுறேன். ஜோன் வரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் இதை அட்ஜஸ்ட் பண்றேன். எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன்னு பாருங்க. நிறைய டச் பாயிண்ட்ஸ் வரா மாதிரி அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ ஓகே. ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது இந்த இடத்துலலாம் நமக்கு நிறைய டச் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துலலாம் நிறைய டச் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல நிறைய டச் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு நிறைய டச் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அது லோஸ் எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. இந்த ஒரு ஜோன் வரையணும். ஜோன் வரைஞ்சிட்டு டச் பாயிண்ட்ஸ் வரா மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண போறோம். டச் பாயிண்ட்ஸ் வரா மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா போதும். இங்க இந்த ஜோனும் டச் பண்ணிட்டோம். இந்த ஜோனும் டச் பண்ணிட்டோம். இந்த 2 ஜோனும் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால அதை நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல 1, 2, 3 இங்க ஒரு 1, 2, 3, 4 ஜோன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்க ஒரு சார்ட் ஓபன் பண்ணி ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போறது என்னன்னா, என்னோட 3 அனாலிசிஸ் மெத்தட சொல்ல போறேன். எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றத இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, லுக் லார்ஜர் பிக்சர். எப்பவுமே நீங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பாக்குறீங்க அப்படின்னா, அந்த சார்ட்ல இருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பார்த்துட்டு இருக்கீங்க. கிளியர் டச் பாயிண்ட்ஸோட இருக்கு. இந்த சார்ட்டை நீங்க ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா இந்த போர்ஷனை தான் நீங்க இந்த சார்ட்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த போர்ஷனுக்கு முன்ன என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க. ஸ்டாக் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுவே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்திருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் டவுன் பண்ணி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இருக்கிற இந்த சப்போர்ட் ஜோனை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ஜோன்ல ஃபார்ம் பண்ணிட்டு ஜஸ்ட் மேலே போற மாதிரி போயிட்டு திருப்பியும் இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணி கீழே வந்துருச்சு. ஏன் இது கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கு ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால தான் இது கீழே வந்துச்சு. இல்லைன்னா இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இதை மேலே போயிருக்கணும். பட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் இது கீழே வந்ததுக்கு ரீசன் இதுக்கு முன்னாடி இருந்த சப்போர்ட் ஜோன் இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு.
ஓகே. ஸோ எப்பவுமே நீங்க ஒரு ட்ரேட் பண்றதுக்கு முன்ன லார்ஜர் பிக்சர பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லார்ஜர் பிக்சர பார்க்கும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ட்ரேட டவுன் சைடுல தான் எடுக்கணுமே தவிர, அப் சைடுல எடுக்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி தான் எடுக்கணும். ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு அப் ட்ரெண்ட் போயிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணிட்டு கீழ வந்துருச்சு. இந்த இடத்துல தான் இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ த ஸ்டாக் இஸ் ஆல்ரெடி இன் டவுன் ட்ரெண்ட். ஸோ நீங்க டவுன் ட்ரெண்ட்ல வர மாரியான இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகும்போது தான் நீங்க ட்ரேட் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் இங்க வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ஜோன் ஃபார்ம் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க வைங்களேன். அந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்க லார்ஜர் ட்ரெண்டோட ட்ரேட் பண்றீங்க. ஃபைன். அடுத்து நான் சொல்லப் போற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டச் பாயிண்ட்ஸ் வெர்சஸ் ரியாக்ஷன் அட் த டச் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்ல நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க டிரா பண்ணுவீங்க? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ சப்போர்ட் ஜோனும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் டிரா பண்ணியாச்சு இல்லையா? இந்த டிரா பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வரும்போது என்ன மாரியான ரியாக்ஷன அது குடுக்குது? கேண்டில் ஸ்டிக் என்ன மாரி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஸ்டாக் பிரைஸ் கீழ வருது. ஸோ இங்க சப்போர்ட் ஜோன்ல வருது. சப்போர்ட் ஜோன்ல வந்த உடனே ஒரு பியர்சிங் பேட்டர்ன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதே மாரி திருப்பி இந்த சப்போர்ட் ஜோன்ல வந்தோனே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போன உடனே இங்க ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே ஸ்ட்ராங் ரியாக்ஷன்ஸ் ஸ்டாக் வந்து ரியாக்ட் பண்றதுக்கு. இந்த மாரி ஃபார்ம் ஆகும்போது இத தான் நீங்க பார்க்கணுமே தவிர, நம்பர் ஆஃப் டச் பாயிண்ட்ஸ கணக்குல எடுத்துக்கூடாது. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட் ஜோன்லயோ, ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயோ எப்படி ரியாக்ட் பண்றன்றத பொறுத்து தான் அதோட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்போர்ட் ஜோன்ல இது வந்தோனே ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த சப்போர்ட் ஜோன உடைச்சு கேப் டவுன் ஆகி ஒரு பெரிய பெட் கேண்டில ஃபார்ம் பண்ணுச்சு. இந்த மாரி ஃபார்ம் பண்ணும்போது தான் அது ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டிங்ல போகப்போகுது அப்படின்றத நம்மனால அனாலிசிஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் சொல்லப் போற பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா, அந்த ஜோன்ல எப்படி ரேஞ்ச் வந்து குவாலிட்டி என்ன அப்படின்றத நீங்க அசஸ் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் த ரேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரையறேன். அத அட்ஜஸ்ட்டும் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. மெனி டச் பாயிண்ட்ஸ் வர மாரி நான் இப்போ அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ரைட். அதுக்கப்புறமா கீழ நான் ஒரு சப்போர்ட் ஜோனும் வரையறேன். அதையும் நான் மெனி டச் வர பாயிண்ட்ஸ் வரா மாரி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ, இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற குவாலிட்டிய மட்டும் நீங்க அசஸ் பண்ணுங்களேன். இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற குவாலிட்டிய அசஸ் பண்ணுங்க. உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ, என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போகும்போது, ஹைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத டெலீட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுதா? இந்த இடத்துல ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த தடவ சப்போர்ட் ஜோனுக்கு வரும்போது, இந்த ஹைய விட இது கம்மியான ஒரு ஹை தான் ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் இத விட கம்மியான ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் இதோட கம்மியா ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் இதோட கம்மியா ஃபார்ம் பண்ணுது. ஸோ, ஒவ்வொரு தடவையும் ஹைஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஹை வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ, இந்த மாரி கம்மியாகும்போது, உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த ஜோன் வந்து வீக்கர் ஆயிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ, இந்த ஸ்டாக்கு சப்போர்ட் ஜோன பிரேக் பண்ணி கீழ போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ, இந்த குவாலிட்டி ஆஃப் த ரேஞ்ச நீங்க அசஸ் பண்றது மூலமா, இந்த ஸ்டாக் வந்து கீழ போக போதா, இல்ல மேல போக போதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ, நான் நெக்ஸ்ட் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, ட்ரேடிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வித்தின் ரேஞ்ச். ட்ரேடிங் கான்செப்ட்ஸ பத்தி தான் சொல்லப் போறேன். 2 கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் பண்றது. இன்னொன்னு ரேஞ்சுக்கு வெளியில ட்ரேட் பண்றது. ஃபர்ஸ்ட் ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் பண்றதுக்கான கான்செப்ட்ஸ பார்த்துடலாம். ரேஞ்சுக்குள்ள எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு லார்ஜ் டைம் ஃப்ரேம்ல எடுக்கணும். ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் அந்த மாதிரியான சார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கிளியரா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கிற ஒரு சார்ட்ட எடுத்துக்கணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் எடுத்திருக்க சார்ட் வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகே. ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல தான் இத நான் எடுத்திருக்கேன். இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல எடுக்கும்போது,
இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75-85% இந்த பேஸ் கீழேருந்து மேல வரைக்கும் மெஷர் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மூவ் வந்து 75-85% ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே 75%-85% பேஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அது ஒரு குட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இனிஷியலா இந்த இடத்துலலாம் வந்து இது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்ன்னு தெரியாது. ஓகே. பட் எப்போ இந்த மாரி 1, 2, 3, 4 டச் பாயிண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோ, நீங்க ஈஸியா இத ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஃபார்ம் பண்ணிக்கலாம். கீழ இருக்கிறது சப்போர்ட்டு, மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸா ஃபார்ம் பண்ணிக்கலாம். எத்தன டச் பாயிண்ட்ஸ் பாருங்க. ஸோ, இப்போ இந்த ஸ்டாக் உங்களுக்கு இந்த இந்த இடத்துல கண்ல படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பிரைஸ் வந்து கரெக்ட்டா சப்போர்ட் ஜோனுக்கு வர வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். ஒன்ஸ் இந்த இது சப்போர்ட் ஜோனுக்கு வந்த உடனே, நீங்க ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணணும். எந்த மாரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் பண்றதுக்காக நீங்க வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு சூப்பரான புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நீங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அழகா நீங்க இந்த ஜோன்ல அப்படியே ட்ரேட் பண்ணி, டார்கெட் ரீச் ஆகுற வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ, நீங்க அழகா ஒரு 50-60% ப்ராஃபிட் இங்கருந்து இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ப்ராஃபிட் ஈஸியா பார்த்துக்கலாம். டார்கெட் ரீச் ஆனோனே அகைன் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஃபார்ம் ஆகி ஸ்டாக் கீழ வந்துருது. கீழ வந்தோனே திருப்பி இதே ஜோன்ல எவ்ளோ பெரிய பெரிய கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணுது பாருங்க. வித் விக்கோட இங்க ஒரு எவ்ளோ ஜோன்ல பியூட்டிஃபுல்லா கேண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ, அகைன் நீங்க இங்க ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இங்க ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அகைன் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகலாம் ஆர் பிரேக் அவுட் ஆகலாம். தட் இஸ் டிஃபரெண்ட். ஸோ, இப்படி தான் நீங்க ரேஞ்ச்குள்ள ட்ரேட் பண்ண முடியும். ரேஞ்ச்குள்ள ட்ரேட் பண்றது இப்படி தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் பார்க்கணும். அந்த பெரிய டைம் ஃப்ரேம்க்குள்ள கிளியர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன் இருக்கிற ஒரு சார்ட்டை எடுத்துக்கணும். அந்த இடத்துல பிரைஸ் வந்து சப்போர்ட் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சப்போர்ட் ஜோன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு, அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆனோனே நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அப் டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் போற வரைக்கும் டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் சொல்லப் போறது ட்ரேடிங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். சரி, அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பார்த்தது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ள பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வெளியில பார்க்க போறோம். வெளியிலனா எய்தர் இட் ஷுட் பி பிரேக் அவுட் ஆர் இட் ஷுட் பி பிரேக் டவுன். ஸோ, ஓகேவா? ஸோ, நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எப்படி பிரேக் அவுட் ட்ரேட் பண்றது அப்படின்றத சொல்லித் தரேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். கிளியர் அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். இந்த அப் ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாக் வந்து ஒரு கிளியர் ஜோன் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு கிளியர் ஜோன் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல கிளியர் ஜோன் ஆஃப் சப்போர்ட் இருக்கு. ஸோ, இந்த ரேஞ்ச் வந்து அழகான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா நீங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் அவுட் பண்றதுக்காக வெயிட் பண்ணணும். அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது சூப்பர் வால்யூம்ஸ்க்காகவும் நீங்க வெயிட் பண்ணணும். நான் நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். பிரேக் அவுட் ட்ரேடிங் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்க பியூட்டிஃபுல்லா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. இந்த சப்போர்ட் ஜோனை நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த பிரேக் அவுட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்குது இல்லையா? ஸோ, இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது வித் வால்யூம். இந்த இடத்துல ட்ரேட் பண்ணலாம். ஸோ, இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்கும். கொஞ்சம் தூரம் மேல போனதுக்கு அப்புறம் அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அகைன் த ஸ்டாக் கோஸ் இன்டு எ ரேஞ்ச். அங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணுது. நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். பியூட்டிஃபுல்லான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே. எத்தனை டச் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இது ஒரு பிரேக் அவுட் குடுக்குது. ரைட்? இந்த பிரேக் அவுட் குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, கீழ பியூட்டிஃபுல்லா வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஃப்ரீக்வென்ட்டா வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ, ஒரே சார்ட்ல 2 தடவ உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பிரேக் அவுட் ட்ரேடிங் பண்ணியிருக்கலாம். நல்லாவே ரிசல்ட் குடுத்துருக்கும். ஓகே. ஸோ, இந்த 2 எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லப் போற கான்செப்ட் வந்து பிரேக்
டவுன் எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத பத்தி தான். இப்போ நம்ம பிரேக் அவுட் ட்ரேடிங் பார்த்துட்டோம். செல்லிங் சைடுல எப்படி பிரேக் டவுன் ட்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஸ்டாக் வந்து ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கணும். டவுன் ட்ரெண்ட்ல இருந்ததுக்கு அப்புறமா ஸ்டாக் ஒரு கிளியர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா நீங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அது பிரேக் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அழகா ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல ஸ்டாக் வந்து கீழே போயிருக்கு. ஓகே, இதுல பியூட்டிஃபுல்லா இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்போர்ட் ஜோனை நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றேன். எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே இந்த சப்போர்ட் ஜோன் வந்து இப்போ இங்க ரெசிஸ்டன்ஸா மாறிடுது. ரைட், ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போயிட்டு மேலே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மீட் பண்ணுது. ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக இருந்துச்சு, இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மீட் பண்ணுது. ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மீட் பண்ணவொடனே அகெயின் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே வந்துடுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும், சம் ஆஃப் த சீக்ரெட் அண்ட் ஸ்பெஷல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் இண்டிவிஜுவலாகவே ரிப்ளை பண்ணுவேன். டில் தென், பை ஃப்ரம் சூப்பர் ட்ரேடர்.